மாவு அரைக்கிறது பெருசு இல்லைங்க. நாம அரைச்ச மாவு இந்த மாதிரி பாத்திரத்துக்கு மேல நல்ல பஞ்சு மாதிரி பொங்கி வர்றத பார்க்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். உண்மைதானே? இந்த மாவை வச்சு ஒரு ராகி செட் தோசை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 2 கப் ராகி எடுத்துக்கோங்க. இது கூட 1/4 கப் அளவுக்கு கருப்புளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து இதை 4-5 வாட்டி நல்லா கழுவிட்டு, இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து 6லேருந்து 8 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. இதை நாம மிக்சியில தான் அரைக்க போறோம். அதனால நல்லா ஊறின பிறகு ஒரு மிக்சி ஜார்ல 2 கப் அளவுக்கு வடிச்ச சாதமும் கூடவே 1 கப் அளவு துருவின தேங்காயும் சேர்த்து முதல்ல இந்த மாதிரி மையா அரைச்சிட்டு, அது கூட ராகி கருப்புளுந்து கலவையும் 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பும் சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்ல மையா அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்துல சேர்த்து 8 மணி நேரம் நல்லா புளிக்க வச்சுக்கோங்க. மாவு நல்லா புளிச்சிருந்தா மட்டும்தான் செட் தோசை பஞ்சு பஞ்சா இருக்கும். இப்போ மாவு இந்த பதத்துல இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு பேன்லயோ தோசை கல்லையோ ஒரு கரண்டி மாவை ஊற்றி லேசா அழுத்தி விட்டீங்கன்னா உடனே இந்த மாதிரி நல்ல கண்ணா வரும். சுத்தி எண்ணெய் ஊற்றி ஒரு பக்கம் மட்டும் வேக வச்சு உங்களுக்கு பிடிச்சமான சட்னியோட சேர்த்து சாப்பிடுங்க.